ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு புதுவை கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எஸ்எம்பிள் கேம் ப்ளே பண்ண போகிறோம். இந்த எஸ்எம்பிள் நேம் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரிஜின். என் கூட விளையாடுற மற்ற யூடியூபர் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களையும் பாருங்கள். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா என் கையில் என்னடா அந்த டூல்ஸில் இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் அந்த இடத்துல ஸ்பான் ஆனது, இந்த இடத்துக்கு தேடி வரும்போது இந்த டூல்ஸ்லாம் கொஞ்சம் தயாரித்தேன். ஓகே வாங்க, நம்ம இப்போதைக்கு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இதுக்கப்புறம் அயனு, டைமண்டு, ஆர்மஸ் இந்த மாதிரி நிறையா போகணும். அதுக்கு சில நேரத்தில் ஆகும். அதுக்கு நம்ம முதல்ல மைனிங் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா டாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா லெவல்லாம் இருக்கும். அதோடய லெவல் இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் ஆகும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணோம். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வில்லேஜ் ப்ரீடராகவும் ஒர்க் ஆகும். அதே நேரம் அயன் காலம்ஸ் பண்ணாகிறாங்க. ஒரு அயன் ஃபார்மாகவும் ஒர்க் ஆகும். ஒரு சின்ன மினி அயன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா உள்ளே அயன் காலம் இருக்கேன். சரி உள்ளே போவோம். ஐயோ கீழே வந்துடுறேனே, ஸோ சாரி ப்ரோ. ஓகே வாங்க, இந்த அயன் காலம் தடித்து எப்படியாச்சும் அயன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அயன் எடுக்க போகிறோம். இல்லைங்க, ஃபஸ்ட்டு அயன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஒரு 2 அயன் காலத்தை கொண்டிருக்கேன். அதில் வெளியே போய்க்கலாம். ஓகே வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டு மேலே நின்று அடிப்போம். இது மூடி விட்டுருவோம். அப்புறம் மினி ஜாம்பி வேணாச்சும் உள்ளே போயிட்டு வில்லேஜ் எல்லாம் போட்டு தட்டோன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். ஓகே மேலே வந்துச்சு அயன்காலம். இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா. அங்கிட்டு போயிட்டியா? எப்பறம் போட்டு தள்ளுறது, அங்கிட்டு போயிட்டியா? அப்படியே வாடா ஓரத்துக்கு, அந்த ஓரத்துக்கு போகிறேன். ஓகே அங்கிட்டு போயிட்டு அவனை அடிப்போம். வாடாடே, அடி வாங்க மாட்டேன். அடி வாங்கிட்டியான். வாடா அடித்து அயனை எடுக்கணும். ஓகே கைஸ், நான் ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருந்தேன் இருக்கிற ஸ்டோன் ஸ்வாடை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அயனுக்கு கிடச்சிருச்சு. வாங்க வெளியே போயிட்டு இருக்கிற அயனை வச்சு ஏதாச்சும் டூல்ஸ் பண்ண முடியுதான் பார்ப்போம். ஏதாச்சும் இல்லை, பண்ணலாம். என்னென்ன டூல்ஸ் பண்ண முடியுது பார்ப்போம். என்னடா வெளியே போக முடியல, என்னாச்சுடா? என்னடாச்சு? நெட்டு பக்கா? என்னடா நடக்குதுங்க? என்னாச்சு? இருங்க கைஸ், நான் வரேன். ஓகே கைஸ், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். அதே இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டுருந்தேன். இப்போ நான் வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வந்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஆமாம், அயன் டூல்ஸ் செய்யணுமோ? வாங்க. ஓகே டேபிள் ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டிக்கு இல்லையா? நீங்கள் ஆல் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை செஞ்சுக்கலாம். ஓகே ஸ்வாடு ஒன்று செஞ்சுக்கலாம். ஓகே ஸ்வாடு செஞ்சாச்சு. அவங்க ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கலாம். இன்வென்ட்ரி ஃபஸ்ட்டில். இன்னி நைட்டு வேட்டைக்கு போய் ஜாம்பிஸ் கழிட்டுன்னு க்ரீப்பர்னு எல்லாத்தையும் அடித்து போட வேண்டிய வேலை தான் நமக்கு. இன்னும் 7 அயன் இருக்குது. வேறு என்ன, ஒரு ஆக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பண்ணுமா? ஆக்ஸு இப்போதைக்கு தேவைப்படாது, பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே இன்னும் 4 அயன் இருக்கா? அப்போது ஒரு ஆக்ஸும் பண்ணலாம். ஓகே வாங்க, கொஞ்சம் வுட்டு எடுத்துக்கலாம். வுட்டு மரத்தை வெட்டுமா? அங்கிட்டு ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டிட்டு வருவோம். இந்த மரத்தை வெட்டுவோம். இப்போ அந்த வீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஓகே இந்த மரத்தை வெட்டிடுவோம். ஓகே போதும், அவ்வளோதான், வெட்டியாச்சு. நீ டேபிளில் போய் ஸ்டிக்கு கிராஃப்ட் பண்ணுவோம். சரிங்க. ஓகே இந்த டேபிள் ஓப்பன் பண்ணி ஸ்டிக்கு இங்கே உட் பிளான்ஸாக மதிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கு ஒரே இடத்த கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஒரு ஆக்ஸு. ஓகே எல்லாம் செஞ்சாச்சு. இப்போதைக்கு நம்ம 3 அயன் டூல் மாறியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போகணும். முதல்ல இந்த அயன் காலத்தை அடித்து போட்டுக்கலாம். பக்கத்தில் வாடா. அயன் காலம் பக்கத்தில் வாடா. சரிங்க இவனை முடிச்சுக்கிறேன். மேலே முடிச்சுக்கிறதா செத்துட்டி அவர் வேலையா? ஓகே அங்கே எத்தனை அயன் கொடுத்துருக்க போறியா? எப்படியும் ஒரு 3 இல்லை 4. நைட்டு வேறு ஆகுதா? போய் தூங்க வேண்டியது. இந்த பெட்டில் படுத்தவங்க எல்லாம் ரீஸ் பண்ணி போயிடும். ஓகே வாங்க அந்த வீட்டுக்கு போமா. சரி இங்கிட்டு ஸ்கெலிட்டன் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அங்கே போவோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் போன்ஸ் எடுத்துகிட்டு டாகை டேம் பண்ணலான்னு இருக்கேன்.
நம்மளும் ஒரு டாகை டேம் பண்ணி வச்சுக்கலாம். எல்லோரும் ஆளுக்கு ஒன்று டேம் பண்ணி வச்சுருக்காங்களே. ஓகே, என்னடா மூடி இருக்கு? என்ன மூடி வச்சுருக்காங்க? என்னாச்சு? ஏன் மூடி வச்சுருக்காங்க? உடச்சி உள்ளே போகுமா? ஏய், இங்கே இருக்கடா கீழே வழி. நான் இதை கவனியில் பார்த்தியா? தண்ணி இருக்குல்ல, சரி குதிச்சிரும். ஓகே, எங்கே ஸ்கெலிட்டன் அந்த இருக்குது? ஓ, காப்பர் காலம்லாம் செஞ்சுட்டாங்களா? ஓகே, சரிதான். ஓகே, இங்கே தான் ஸ்கெலிட்டன் அந்த ஸ்பான் ஆகிட்டாங்க. வாங்க அடித்து கொஞ்சம் எக்ஸ்பி ஏற்றிக்கலாம். ஏய், என்ன ஸ்பான் ஆக மாட்டாங்க, ரொம்ப லேட் ஆகிறாங்க. உள்ள என்ன இருக்குது? பவுஸு, ஸ்கெலிட்டன் போன்ஸ் இருக்கா? ஓகே, போன்ஸ் எடுத்துக்கலாம். அதே நேரம் இந்த என்சாண்டிங் போன் எடுத்துக்குவோம். இது ஒன்று தான் இருக்கா. அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு எக்ஸ்பி தேவைப்படும் ரிப்பேர் பண்ண. எத்தனை? இப்போ 4 எக்ஸ்பி இருக்கா? ரிப்பேரிங் மிஷின் நீங்கள் எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களா? இதில் ரிப்பேர் பண்ணலாம், ஆன்வில். ஓகே, இதையும் செகண்ட் இதையும் போடுவோம். 2 எக்ஸ்பி கேட்குறாங்க. இப்படி பார்த்தா 3 எக்ஸ்பி, 6 எக்ஸ்பி. இது 2 போதும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னொரு பவ் இடத்துல இதுக்கு 3 எக்ஸ்பி தேவை. ஆனால் அது ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பி சேர்த்துக்கலாம். இங்கிட்ட ஈஸியாக இருக்கும். ஓகே, அவங்களா கொஞ்சம் எக்ஸ்பி தாங்கண்ணா. 6 எக்ஸ்பி தேவைண்ணா. சரிங்க, இந்த பவ்வை போட்டு இது எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப அடி வாங்கியிருக்கு, பெருசாக கூடாது. ஆர்எஸ் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஓகே, 1 ஸ்டாக் ஆரோ எடுத்துருக்கோம், போதும். வாங்கடா எக்ஸ்பி, சீக்கிரம் வாங்கடா, வேமாஸ் பண்ணாங்கண்ணா. இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்பி தாங்கடா, வச்சு பார்ப்போமா? ஓகே, 3 எக்ஸ்பி தான் போதும். ரிப்பேர் ஆச்சு ஃபுல்லாக. ஓகே, வாங்க இவங்களை அடிச்சுட்டு எக்ஸ்பி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, 3 எக்ஸ்பி இருக்கா? வரீங்களா? இல்லை, எவனும் வர்ற மாதிரி தெரில. இந்த செஸ்ட்டுக்கு ஐயோ என்னடாச்சு? இது வழியாதே வராங்களோ? அந்த போகிறாங்க. இதெல்லாம் இங்கே நின்றுறாங்க. ஓகே, என்சாண்டிங் ஏரியா. என்சாண்டிங் பண்ணி பார்ப்போமா? ஓ, லேப்பிஸ் இல்லைல்ல. ஓகே, என்னென்ன என்சாண்டிங் இருக்குன்னு பார்த்துக்கலாம். லேப்பிஸ் மட்டும் இல்லை, சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் என்ன இருக்குது? இதில் ஏரோ, இது பவ்வு, போனு, ஏரோவா? இது தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்கெலிட்டன்ஸ் இவங்களை மட்டும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். அந்த சைடு போகலாம். ஏய், சாவுங்கடா. கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 ஏய் ஒரு. ஓகே, 7 எக்ஸ்பி கிடச்சிருக்கு. இதோட கிளம்பிடுவோம். இதுக்கு ஒரு மைனிங் போவோம். மேலே என்ன இருட்டாயிடுச்சோ? நைட் ஆயிடுச்சு. தூங்கிட்டு போமா? தூங்கிட்டு போனால் என்ன? இப்போ இப்படி நைட்டே போனால் என்ன? எல்லாம் ஒரே மாதிரி தான் எனக்கு கேவுங்கிறது. ஸ்கெலிட்டன் இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் வைக்கான். ஏய், எங்கட போனா? டேய், ஐயோ, போச்சு. ஹெல்த் இல்லை. செத்துற. ஆமாம், அடி செத்துட்டேன்ப்பா. ஹார்ட்டே இல்லை. இருங்க, ஒரு குக் பண்ண கறி சாப்பிட்டுக்கிறோம். ஓகே, இப்போ ஹார்ட்டு கொஞ்சம் ஃபுல்லாயிரும். ஓகே, அடியில் போய்கிட்டே இருக்குது. இந்த முடிய போகுது. ஓகே, முடிஞ்சு. இன்னும் ஸ்ட்ரெயிட் மைனிங்க. என்னடா மூடி வச்சுருக்காங்க? நெதர் பிளாக்லாம் வச்சு. ஏய், இந்த இடத்த உடப்போமா? இந்த ஒரு தண்ணி இருக்குது, இதில் போகணும் போலக்கு. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்னடா முட்டு சண்டை வந்துடுச்சு? ஐயோ, மூச்சு வேறு முட்டிக்கிருக்கே. சீக்கிரம் ஸ்பீடாக மேலே வரணும். ஐயோ, ஒரே ஒரு பபுள். நல்ல வேலை, கொஞ்சம் டெஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு பபுளில் மேலே வந்துட்டேன். ஓகே, மைனிங் பண்ணி உள்ளே போவோம். ஓ, இங்கே கேவ் இருக்குது, ஒரு கேவ். கீழே குதிச்சாகணுமோ? ஓகே, கீழே குதிப்போம். சும்மா உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. பெருசாக என்ன வந்து லூட் அடிச்சு போயிருக்காங்க ஆல்ரெடி. இந்த டார்ச்செலாம் வச்சுருக்காங்க. பெருசாக எதுவும் இருக்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உள்ளே போய். எங்கிட்டாச்சும் போவோம், ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
ஓகே, இங்கே என்ன க்ரீப்பர் இருக்கியா? வாடா டேய். ஏய் வாடா. ஓ நோ. வா 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 போடா போய் பின்னாடி. வாடா செத்துடா. செத்துட்டியா? எக்ஸ்பி மட்டும்தான் கிடச்சிருக்கு. இந்த இடம் இருட்டாக இருக்கே, உள்ளே போல இருக்குது. நம்ம போய் பார்ப்போம் என்ன லூட் கிடைக்குதுன்னு. நல்ல லூட்டாக கிடச்சா நல்லாயிருக்கும். டார்ச்சை கொஞ்சம் செஞ்சுக்கிடுவோம். ஓகே, டார்ச்சு. ஓ, கையில் டார்ச் வச்சாலே போதுமா? ஓ, சூப்பராக இருக்குது இது. இந்த அப்டேட்டா என்னன்னு தெரில. ஓகே, இங்கே அயன் இருக்குது. ஐயோ, சரி உடச்சி பார்ப்போம். எது உடச்சிருக்குன்னு தெரியலையே. ஓகே, டார்ச் ஒன்று வச்சாச்சு. அயனு கொஞ்சம் இருக்குது. நல்லா அயனெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிடுவோம். சைடில் போயிட்டு மேலே ஏறி கிடைக்கிற எல்லா அயனையும் மைண்ட் பண்ணிக்கலாம். என்ன அயன் நிறையா போகிற மாதிரி தெரியுது. ஐயோ, என்னடா நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா புடக்க முடிச்சிட்டாங்க. இதை எடுத்துக்கலாம். டார்ச்சை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இருக்கும். ஏன்னா கிம்பி தான் வராமல் இருக்கு. இல்லைடா, நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு ஆல்ரெடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, வேறு எங்கிட்டு போகலாம்? வேறு எங்கேயோ கொஞ்சம் அயன் இருக்குது. இதையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கீழே கொஞ்சம் அயன் இருக்குது. இதையும் கோல் கீழே அயனா இந்த மாதிரி அடிக்கடி பக்காயிருது கைஸ். நேரம் இந்த வீட்டை உடச்சி கீழே போய் பார்ப்போம். கீழே ஏதோ கேவ் மாதிரி போகுது. மைண்ட் ஷாஃப்ட் மாதிரி இருக்குது. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். டார்ச் எடுத்துக்கலாம். இருட்டாக. ஓ, ரெட் ஸ்டோன் இருக்குது இங்கே. இது மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலத்தில். பார்த்தீங்களா, பக்காயிருச்சு. இது என்னன்னு சொல்லனா பாருங்க. இது காய்ஸ், அங்கே ஒரு டைமண்ட் தெரியுது. ரோடு இந்த பக்கிலேயே ஒரு டைமண்ட் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைமண்ட், அதுவும் இந்த சர்வர்லேயே. ரோடு சீக்கிரம் இந்த பக்கு எப்போ போகும் தெரியலையே. அந்த டைமண்ட் வேகமாக மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டைமண்ட் அது. இதுலேயே இந்த இடத்துலையே சும்மா எப்படி ஒரு ஃபஸ்ட்டு டைமண்ட் என் கண்ணில் பட்டிருக்கு. நல்லா ரொம்ப நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லா வெளிச்சம் கூட வரல. வந்துருச்சு. ஓகே, அந்த பக்கு போயிருக்கோம். என்னடாச்சு கைஸ்? பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்டு ஸ்லோவாகி வெளியே பற்றி விட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா நெட்டும் ஸ்லோவாகி பற்றி விடுது. அதே நேரம் என்னது சில டைமண்ட் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டு இல்லைன்னு சொல்லுது. பெருசாக எதுவும் பார்க்க போகிறதில்ல. இதுக்கு மேலே நான் மைண்ட் பண்ணுற பொருளை மட்டும் டக்கு காமிச்சிட்டு சின்னதாக இந்த இடத்த முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி கைஸ், பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இருந்தாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லானால வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கட்டாக இருந்திருக்கு. எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கேவில் எடுத்த பொருள்லாம் பெருசாக வீடியோவில் வந்திருக்காது. ஓகேங்க கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேவில் ஓரளவுக்கு அயனு ரேபிஸு இதெல்லாம் எடுத்திருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 53 அயன் இருக்குது. இந்த அயனை தான் நம்ம ஸ்மெல்ட் பண்ணோம் ஒரு ஸ்மெல்டர் செஞ்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்வென்ட்ரி ஃபுல்லானனால தான் நான் மேலே வந்துட்டேன். ஏன்னா ஸ்மெல்ட்டிங் போட்டு இன்வென்ட்ரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு திரும்பி மைனிங் போகலாமா, முடிஞ்சால் மைனிங் போகலாம் பார்ப்போம். அதில் இன்வென்ட்ரிலாம் க்ளீன் பண்ணிக்கிறோம். கீழே இன்வென்ட்ரி இதுவும் ஃபுல்லாகிடுச்சு. செஸ்ட்டு. ஓகே, வாங்க கொஞ்சம் வுட் எடுத்து செஸ்ட்டு 2 செஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு திரும்பி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் நான் அந்த இடத்துல ஒரு கேவ் கூட பார்த்தேன். நல்லா பெரிய கேவு. அந்த கேவுக்கு தான் நெக்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அது நெக்ஸ்ட்டு புது வீடியோ போடலாமா இல்லாட்டா இதிலே ட்ரை பண்ணலாமான்னு தெரில. அதை வச்சா புதுசாக வீடியோவாக தான் போடுவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிடுவேன். சரிங்க, இதை வச்சு உடச்சிடும். ஐயோ, பெட்டை உடச்சிருப்பேன். நல்ல வேலை. ஓகே, இங்கே இதெல்லாம் உடச்சி எடுத்துருவோம். இங்கனக்குள்ளே கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஓகே கைஸ், நான் இன்வென்ட்ரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். என்னோடய பொருளை ஃபுல்லாக செஸ்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இன்வென்ட்ரிக்குள்ள வச்சாச்சு. நமக்கு ஃபுட்டு வேறு இல்லாதனால பசி ரொம்ப இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வழி தெரியும். ரொம்ப ஈஸியான வழி. ஒன்றும் இல்லை, மலைக்கு மேலேருந்து குதித்து செத்து க்ரீப்பர் வரையா. வாடா. ஐயோ, இன்னும் 2 ஹார்ட் இருக்கா. சரி, பிரச்சனை இல்லை. இங்கேருந்து குதிச்சா மேலே ஏறிக்கலாம். மேலேருந்து குதிச்சோன்னா ஓரளவுக்கு போயிடுவோம். ஓகே என்னடா செஸ்ட்டு எதை ஸ்பான் ஆகுது? சரிங்க கைஸ், பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
ஃபஸ்ட் டைம் சாகிறனா இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னான்னு தெரில. ஓகே, இது என்ன செஸ்ட்டு ஓப்பன் ஆக மாட்டேது. நம்ம லூட்டில் இதில் இருக்குது. ஓ, இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம லூட்டு பெருசாக வந்து கீழே விழுந்தாலும் தொலைஞ்சு போகாமல் இருக்கும். லாவால் இவ்வளோ விழுந்துட்டோன்னா கூட அந்த பொருள் அப்படியே இருக்கும். நல்லாவே இருக்குது. இந்த செஸ்ட் விடுற மாதிரியும் உடைக்கவும் முடியல செஸ்ட்டை. ஓகே, நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆராஸ்வதிக்கு மேலே வச்சிடலாம். ஓகே, சரிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுவோம். இப்போ கேமிங் டாட்டா பை.